நான் சொன்ன மாதிரி ரொட்டீன் ஒர்க் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கம்மியாகும். அது கிடைக்காம போயிடும். அவங்க வந்து அந்த ஃபீல்டில் போகாம வேறு வேறு ஃபீல்டு போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சீனியர் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஆ ஏன் அப்டின்னா, இப்போ வந்து அவங்களோட காம்பன்சேஷன் அதாவது சிடிசின்னு சொல்றோம் இல்லையா? அவங்களோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து 50 லேக்ஸ், 60 லேக்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏன்னா அது வந்து காஸ்ட் கட்டிங். அது வந்து அ ஒரு ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ்ஸா தான் கம்பெனிஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 10 சீனியர் ரிசோர்ஸஸ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஒரு 20 ஜூனியர் ரிசோர்ஸஸ எடுக்கலாம். அ அந்த காம்பன்சேஷன கம்மி பண்ண முடியுமா? அது ப்ராஃபிட் சென்டரா மாறுமாங்கிற தாட் ப்ராசஸ் தான் கம்பெனிஸ்க்கு இருக்கு இப்போதைக்கு. சில கம்பெனிஸ் வந்து இத ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தடா பார்க்குறாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, ரியலாவே ட்ரை பண்றாங்க. ஒரு இன்னோவேஷன் அ நம்ம குடுக்கலாம். இந்த ஏஐ வரனால நமக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமாங்கிற தாட் ப்ராசஸ்க்கு அவங்க போறாங்க. ஸோ 2 சைடும் நடக்குது ஆக்சுவலா.